அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை புகழிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்வோம். கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றையின் தென்கரையில் உள்ள வேலாயுத பாளையத்தில் ஒரு சிறு குன்றின் மேல் இந்த கோவில் உள்ளது. இந்த மலைக்கு ஆறு நாட்டார் மலை என்றும் பெயர். அருணகிரிநாதர் இந்த தலத்தினை தமது திருப்புகழில் புருத வருசூரர் கிரி உருவவாகி புனல் சுவர வேலை எரிவோனே புகழறியதான தமிழ் முனிவர் ஓது புகழிமலை மேவு பெருமாளே என்று போற்றி பாடுகிறார். ஆரம்ப காலத்தில் இந்த மலையில் வேல் மட்டும் வைத்து வழிபட்டனர். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியதை கொண்டு கோவிலின் பழமையை அறியலாம். வேல் ஊன்றிய இம்மலை அமைந்துள்ள ஊர் வேலாயுதம் பாளையம் என பெற்றது. சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தினால் புகழிமலை என பெற்று தற்போது புகழிமலை என வழங்கப்படுகிறது. இங்குள்ள குகையில் பழமையான தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் சிற்பங்கள் உள்ளன. முருகப்பெருமான் தனக்கு ஞானப்பழம் கிடைக்காததால் கோபமுற்று பழனிக்கு செல்லும் வழியில் இந்த மலையில் சிறிது நேரம் தங்கியிருந்து பாலசுப்பிரமணியராக பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாக தலபுராணம் கூறுகிறது. சேர மன்னர்கள் இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டினார்கள். வேட்டமங்கலம், புகழியூர், தோட்டக்குறிச்சி, கடம்பன்குறிச்சி, வாங்கல், நெரூர் ஆகிய 6 கிராம மக்களுக்கு முருகன் அருள் புரிந்தமையினால் ஆறு நாட்டார் மலை என பெற்றது. இதன் கோபுரங்கள் மைசூர் கோவிலில் கட்டடப்பாணியில் அமைந்துள்ளன. இந்த முருகன் கோவில் சுமார் 400 அடி உயரத்தில் குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்த மலைக்கு வடக்கே அகண்ட காவிரி ஓடுகிறது. மலை வழிப்பாதை கிழக்கு நோக்கி உள்ளது. மலைக்கு செல்லும் பாதை மலை வீதி என்றும் மலையை சுற்றி வரும் வீதி தேரோடும் வீதி என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் சுற்றளவு 4 கிலோமீட்டர். மலையடி வாரத்தில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ பாதவிநாயகர் சன்னதி உள்ளது. நுழைவு வாயிலில் மண்டபத்தின் முன் மலையை நோக்கி மயில் வாகனம் அமைந்துள்ளது. இதன் அருகில் உற்சவமூர்த்தி மண்டபமும் உள்ளது. மலைக்கோவிலுக்கு செல்ல 315 படிக்கட்டுகள் உள்ளன. சில படிக்கட்டுகள் ஏறியதும் ஐயனாரை தரிசிக்கலாம். மேலும் சில படிக்கட்டுகள் ஏறியதும் தென் திசையில் உள்ள குகையில் சுதையாலான சிவன் பார்வதி சன்னதியை பார்க்கலாம். அருகில் ஔவையாரும் உள்ளார். 7 கன்னிமார் சன்னதிகளை கடந்து வேடர் கோலத்தில் முருகன், அகத்தியர், சித்தர்கள் சன்னதிகளை தரிசிக்கலாம். பின் வடதிசை நோக்கிய இடும்பன் சன்னதி அடைந்தால் நுழைவாயில் மண்டபம், கருவறை முன்பு தீபஸ்தம்பம், கொடிமரம், பலிபீடம், மயில் ஆகியவற்றை தரிசிக்கலாம். நுழைவாயில் இடப்புறத்தில் உச்சிஷ்ட மகாகணபதி தரிசனம் தருகிறார். கருவறையில் பாலசுப்பிரமணியர் ஒரு கையில் வேலும் மற்றொரு கையில் சேவர் கொடியையும் வஜ்ர கத்தி ஆகிய படைக்கலங்களையும் அபயவரதமாகிய 4 கரங்களோடு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். முருகனுக்கு பின்புறம் இடப்புறம் தலை சாய்த்தபடி தேவமயில் உள்ளது. நடராஜர் சபை, மீனாட்சி சுந்தரேசர், நவகிரகம், துர்க்கை, நாகர், தட்சிணாமூர்த்தி போன்ற சன்னதிகளும் உள்ளன. தைப்பூசம் 18 நாள் விழா, வைகாசி விசாகம், ஆனி மூலம், ஆடி கார்த்திகை, திருக்கார்த்திகை, கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம் போன்றவை விழா நாட்கள். புகழினை பெற்றுத்தரும் புகழிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை வழிபட்டு பரிபூர்ண அருளை பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.